காலை வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம். வாரு மந்திரியாரே. மன்னா, எதற்காக மன்னா இப்படி வண்டி வண்டியாக தர்பூசணி பழங்களை கொண்டு வந்து கொட்டி இருக்கிறார்கள்? ஏதாவது புதிதாக தர்பூசணி பழ வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறீர்களா? மந்திரியாரே, என்னை பார்த்தால் உமக்கு எப்படி தெரிகிறது? அதே கிரீடம், அதே தலைப்பாகை, அதே உடைவாள், அதே அரசரின் என்ன மேனரிசமும் குரலும் தான் மாறி இருக்கிறது. என்ன கூறினீர்? நான் உண்மைதானே மன்னா கூறினேன். நக்கல் நையாண்டி இருக்கட்டும், உமக்குரிய தண்டனையை பிறகு தருகிறேன். ஆஹா, தண்டனையா? இதிலிருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழியை செய்ய வேண்டுமே. யோசனை என்ன? அங்கு வெளியே பராக் பார்த்து கொண்டிருக்கிறீர். அரண்மனை உள்ளே வாரும் மந்திரியாரே. இதோ வருகிறேன் மன்னா. மன்னர் வேந்தே, தர்பூசணி பழங்களை வண்டி வண்டியாக கொண்டு இறக்கி இருப்பது கோடை காலத்தில் வெப்பத்தை தணிக்க அரண்மனையில் இருக்கும் அனைவருக்கும் வழங்கிடவே வாங்கி வந்திருக்கிறேன். மன்னா, தாங்கள் செய்திருப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் தர்பூசணி பழங்களை வாங்கும் முன் அவற்றில் ஏதாவது ஒன்றை எடுத்து வெட்டி பார்த்து கலப்படம் செய்ததா இல்லையா என்று டெஸ்ட் செய்துதானே வாங்கினீர்கள். என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? தர்பூசணி பழத்தில் கலப்படமா? தர்பூசணி பழத்தில் கூடவா கலப்படம் செய்கிறார்கள்? அதையும் விட்டு வைக்கவில்லையா? எப்படி? எதை தர்பூசணியில் கலப்படம் செய்கிறார்கள்? சிலர் தர்பூசணியின் உள்புறம் நன்றாக சிவப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக செயற்கையான ரசாயனங்களை சேர்க்கிறார்கள் மன்னா. இதனை வாங்கி சாப்பிடும் போது உடல் நலம் பாதிப்படைகிறது. பழுக்காத தர்பூசணியை விரைவில் பழுக்க வைக்க ஆக்சிடாசின் ரசாயனத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த ரசாயனத்தால் வயிற்று வலி, நரம்பு தளர்ச்சி, பேதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுமா. சீக்கிரம் பழுப்பதற்காக கால்சியம் கார்பைடையும் பயன்படுத்துகிறார்கள். இதை சாப்பிடுவதால் தலைவலி, கண் பார்வை பாதிப்பு ஏற்படுமா. என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தி வருகிறதா? ஆமண்ணா, சிவப்பு நிற ரசாயனத்தை தண்ணீரில் கலந்து ஊசி மூலம் தர்பூசணிக்குள் செலுத்தி விடுவதால் பார்ப்பதற்கு நல்ல கலரில் இருப்பதுடன் பழுத்ததாக நினைத்து மக்களும் வாங்கி விடுகிறார்கள். இதனால் சிலருக்கு வயிறுப்பசம், வாந்தி, மூச்சிரைப்பு, டயேரியா, கண் பார்வையில் கோளாறு போன்ற உடல்நல பிரச்சனை ஏற்படுகின்றன. இதற்கு உடனடியாக சிகிச்சை எடுக்காவிட்டால் உயிரிழப்பு ஏற்படவும் வாய்ப்பு அதிகமாம் மன்னா. என்ன மந்திரியாரே, இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா? சரி, செயற்கையாக பழுக்க வைத்த தர்பூசணி பழங்களை எப்படி அடையாளம் காண்பது? அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? வெளிப்புறத்தை பார்க்கும் போது பெரிதாக எந்த வித்தியாசமும் தெரியாது மன்னா. ஆனால் உற்று நோக்கினால் ஊசி போட்டதற்கான அடையாளம் தெரியுமா. சில நேரங்களில் எலி பிராண்டியது போன்ற அடையாளம் கூட அதில் காணப்படுமா. அப்போதும் நம்மால் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை எனில் என்ன செய்வது மந்திரியாரே? பழத்தை வெட்டியதும் ஒரு காட்டன் வெள்ளை துணி அல்லது டிஷ்யூ பேப்பரால் அதை துடைக்க வேண்டும். அந்த காகிதத்தில் அல்லது துணியில் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறம் இறங்கி இருக்கும் மன்னா. இதை கொண்டு அந்த தர்பூசணி செயற்கையாக வண்ணம் சேர்க்கப்பட்டது என்று தெரிந்து கொள்ள முடியும். ரசாயனத்தால் பழுக்க வைத்த தர்பூசணியின் சுவை இனிப்பாக இல்லாமல் சலசலவென இருக்கும். பழங்களின் ஓரங்களில் உள்ள வெள்ளை பகுதிகள் வெள்ளை நிறமாக இல்லாமல் சிவப்பு கலந்து காணப்படும். தர்பூசணி துண்டு ஒன்றை எடுத்து தண்ணீரில் போட்டு வைக்க தண்ணீரின் நிறம் மாறும். ரசாயனம் கலந்து இந்த பழங்கள் சீக்கிரமே அழுக ஆரம்பித்து விடும். குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடும் தர்பூசணி பழத்தில் இப்படி அநியாயம் செய்கிறார்களே. வியாபார லாபத்திற்காக இப்படி கலப்படம் செய்து மக்களின் உயிருடன் விளையாடுவது மிகவும் தவறான செயல். இதை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு நிச்சயம் வேண்டும். அதை பற்றிய விழிப்புணர்வு தங்களுக்கும் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவலை நான் கூறினேன் மன்னா. சிறப்பு, வெகு சிறப்பு. நல்லதொரு விழிப்புணர்வு தகவலை கூறியிருக்கிறீர். ஷபாஷ் மந்திரியாரே, ஷபாஷ். சபாஷ் மந்திரியாரே, ஷபாஷ். மன்னர் வேந்தே, அந்த தண்டனை நீர் எங்கே வருகிறீர் என்று எனக்கு புரிகிறது. தர்பூசணி விழிப்புணர்வு தகவலை கூறி என்னை கூல் செய்து நினைக்கும் போதே நினைத்தேன். சரி, நல்லதொரு விழிப்புணர்வு தகவலை சொன்ன காரணத்தால் இன்று தண்டனையை கேன்சல் செய்கிறேன். அப்பாடா, தப்பித்தேன், பிழைத்தேன். ஆனால் அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் மன்னா, கூறுங்கள். வண்டியில் இருக்கும் அத்தனை தர்பூசணி பழங்களையும் எடுத்து அரண்மனை உள்ளே கொண்டு வைக்க வேண்டும். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள் இங்கே வந்து இந்த மன்னரிடம் போய் வேலை பார்க்க வேண்டி இருக்கிறது. அங்கே என்ன முணுமுணுப்பு? அது ஒன்றுமில்லை மன்னா. தர்பூசணிகளை எடுத்து வைத்தால் மட்டும் போதுமா, இல்லை வெட்டியே வைக்க வேண்டுமா என்று கேட்டேன். எப்பா, இந்த மன்னர் அரியணையில் இருந்தாலும் மன்னரின் காது மட்டும் அரண்மனைக்கு வெளியேயும் இருக்கிறது.